இப்போ இவங்க பண்ணக்கூடிய பிஆர் ஒர்க் இருக்குதுல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஆடியோ வெளியே வந்துருக்குது. ரூட்ஸ் நிறுவனம், ஜெகதீஷ் கட்டுப்பாட்டில் உள்ள ரூட்ஸ் நிறுவனம், பிஆர் நிறுவனம் விஜய்க்கு வந்து ரொம்ப காலமாக ப்ரொமோட் பண்ணுறது இதுதான். எப்படி ப்ரொமோட் பண்ணோன்னா, அஜித்தை நெகட்டிவாக பேசி ப்ரொமோட் பண்ணணும், இவருக்கு வந்து பாசிட்டிவாக பேசி ப்ரொமோட் பண்ணணும், அந்த படத்தை கேலி பண்ணணும், இந்த படத்தை தூக்கி நடத்தணும், இப்படி தான் அவங்க வேலை செஞ்சு பழகிருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து அந்த ஆடியோ அதில் என்ன சொல்லுது, நாங்கள் ஒரு டூல் கிட் தருவோம் அப்படின்றாங்க. டூல் கிட்னா எனக்கு என்ன புரியல, என்ன அது உனக்கு ஆதரவு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நீ சொல்கிற, அது என்ன டூல் கிட்டு? அது டூல் கிட்டுன்னா இப்போ நமக்கு வந்து ஒர்க் ஷாப்பில் கேள்விப்பட்டிருப்போம், ஸ்பேனரு அது இதெல்லாம் எல்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு டூல் கிட் ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, சிபிஐ விவகாரத்தை வைத்து தளபதியை வந்து வீழ்த்து நினச்சிங்க, ஜனநாயகன் படத்தை வச்சு வீழ்த்து நினச்சிங்க, கரூர் விஷயத்தை வச்சு வீழ்த்து நினச்சிங்க, அப்படிலாம் சொல்லி இது மாதிரி இதன் மூலமாக விஜய்க்கு வந்து அனுதாபாலை அதிகமாகி அவர் தான் ஜெயிக்க போகிறாரு, இப்படி பேசணும்னு அவங்க ஐடியா கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக விஜய்க்கு இந்த சங்கீதா விவகாரத்துக்கு அப்புறமா அந்த விஜய் ஆதரவு வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டூல் கிட்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் அதில் இருக்கும். அதில் தான் அப்போ நீ கண்டுபிடிச்சிடலாம் யாரெல்லாம் இவங்களுக்காக காசு வாங்கிட்டு வீடியோ போட்டுக்கிறாங்க. அதிலே சொல்கிறாங்க, முதல்ல போஸ்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் வீடியோ பண்ணோம். அதுக்கு ஒரு மாடல் சொல்கிறாங்க, கரூர் விஷயத்தில் நம்ம எப்படி செயல்பட்டோமோ. அப்போ கரூர் விஷயத்தில் எப்படி செயல்பட்டீங்க, பழியை மொத்தமாக திமுக மேலே போட்டுட்டு தப்பிச்சு ஓடினீங்க. நீங்கள் இந்த இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்துலேயும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும், ஓடி போகிறது.